வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் அம்பியோட இதயத்துல அமைஞ்சிருக்கிற உலக புகழ்பெற்ற விஜய விட்டலர் கோவில். இது ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க. விஜயநகர பேரரசோட கலை, கட்டிடக்கலை, அறிவியல், பக்தி எல்லாத்தையும் ஒருங்க எடுத்துக்காட்டும் ஒரு அற்புதமான படைப்பு. ஆனா பாருங்க, வாசல்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அழகான கோபுரம் எப்படி சிதிலமடைஞ்சு காணப்படுது அப்படின்ட்டு. இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிபி 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள்ல, குறிப்பா 2ஆம் தேவராயர் காலத்துல இந்த கோவிலோட கட்டுமானம் தொடங்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு இன்னைக்கு நம்ம காண்ற இந்த பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றிருக்குங்க. இந்த கோவில் மகாவிஷ்ணுவோட அவதாரமான விட்டலர் அல்லது விட்டோபா பெருமானுக்காக கட்டப்பட்டதாம். மகாராஷ்டிராவோட பண்டரிபுரத்துல வழிபடப்படும் விட்டலரின் வழிபாடு விஜயநகர பேரரசின் மூலம் தென்னிந்தியாவிலும் பரவியது. இந்த கோவில்ல மிகப்பெரிய அடையாளம் ஒண்ணு இருக்குங்க. உலக புகழ்பெற்ற கல் தேர். ஒரே கல்லுல செதுக்கப்பட்டது போல தோன்றும் இந்த தேர் உண்மையில் பல கற்களை மிக துல்லியமா இணைச்சு உருவாக்கப்பட்டுச்சாம். முதல்ல இந்த தேரோட சக்கரங்கள் சுழலும் வகையில வடிவமைக்கப்பட்டிருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க. ஆனா பாதுகாப்பு காரணமாக பின்னர் அது நிலைநிறுத்தப்பட்டதாகவும், இன்னைக்கு இந்த நிலைநிறுத்தப்பட்ட கல்தேர் இந்தியாவோட 50 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா அம்பின்னு போட்டு இடம்பெற்றிருக்கு. விஜய விட்டலர் கோவில்ல மிகப்பெரிய அதிசயம் இசை தூண்கள். மகா மண்டபத்துல மொத்தம் 56 இசை தூண்கள் இருக்குங்க. ஒவ்வொரு தூணையும் மெதுவா தட்டினா வீணை, மிருதங்கம், மணி, தபேலா அப்படின்னு வெவ்வேறு இசை ஒலிகள் கேட்டதாக பழைய பதிவுகள் குறிப்பிடப்படுது. இந்த ரகசியத்தை அறிய ஆங்கிலேயர் காலத்துல சில தூண்களை உடைச்சே பார்த்தாங்களாம். ஆனா அதன் உள்பகுதியிலும் எந்த உலோகமும் இல்லை, முழுவதும் கல்லால் மட்டுமே செய்யப்பட்டு இருந்ததாம். இன்னைக்கும் அந்த ரகசியம் முழுமையா கண்டுபிடிக்கப்படல. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய கோவில் இருக்குங்க. தாராசுரத்துல படிக்கட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம புகழ்பெற்ற தென்காசி கோவில்லையும் சுசீந்திரம் கோவில்லையும் கூட இருக்கு. அதனால இப்ப அந்த தூண்களை இங்க தொடவோ தட்டுறதுக்கோ அனுமதி கிடையாது. உள்ள நுழைஞ்சு பார்க்க கூட அனுமதி கொடுக்கலங்க. கட்டிடக்கலைன்னு பார்த்தா இந்த கோவிலோட ஒவ்வொரு தூண்லையும் யானைகள், குதிரைகள், வீரர்கள், நடன கலைஞர்கள், புராண காட்சிகள்னு எண்ணற்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. ஒரு கல்ல உயிர்ப்புடன் பேச வைக்கும் அளவுக்கு சிற்பிகளோட திறமை இங்க வெளிப்பட்டு இருக்கு. ஒரு ஜான் நம்ம கை வச்சு பாக்குறதுல இருந்து இந்த சிற்பம் 1000 கதைகளை பேசுது. அது நீங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். 1565ஆம் ஆண்டு நடைபெற்ற தாலிக்கோட்டை போர்ல தான் விஜயநகர பேரரசு தோல்வியடைந்தது. அதன் பின் டெக்கான் சுல்தான்களின் படைகள் அம்பியை சூறையாடியது. பல கோவில்கள், அரண்மனைகள் சேதமடைந்தது. விஜய விட்டலர் கோவிலும் இதிலிருந்து தப்பவில்லை. இருப்பினும் அதன் கம்பீரமும் கலை அழகும் இன்னும் உலகையே வியக்க வச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்களே பாப்பீங்க, உள்ள மூலவரே இருக்க மாட்டாங்க. மூலவர் சிலையத்தான் நிறைய உடைச்சு வச்சிருக்கிறாங்க. வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா சிலைகள்ல மூக்கு, கை, மார்பகம் போன்று நிறைய உடைச்சு வச்சிருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா கோவில் இருக்கும். கோவில்ல இருக்கிற கட்டடங்கள் வெளியில நல்லா வச்சிருந்தா கூட உள்ள இருக்கிற கடவுளை உடைச்சு வச்சிருப்பாங்க. நந்தி சிலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துக்களை உடைச்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. இந்த 1986ஆம் ஆண்டு அம்பி யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருந்தும் உலகத்தோட பல நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலை பார்க்க வராங்க. கற்கள் பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்பியில விஜய விட்டலர் கோவில்ல அந்த கற்களே இசையா ஒலிக்குது. கல் தேரே வரலாற்றை உரைக்குது. விஜயநகர பேரரசோட பெருமையையும் தமிழகம், கர்நாடகம் மற்றும் தென்னிந்திய கலாச்சாரத்தின் மகத்துவத்தையும்
உலகுக்கு எடுத்து சொல்லும் உயிரோட்டமான நினைவு சின்னம் தான் இந்த ஹம்பி. இந்த ஹம்பி மட்டும் இல்லைங்க, இது எவ்வளோ மிகப்பெரிய பரப்பளவுல செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுங்களா? இதையெல்லாம் பார்க்க நமக்கு நிறைய கண்கள் தேவை. அது மட்டும் இல்லைங்க, இது போன்ற வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து நம்ம நிறைய கோவில்கள் போய் வந்ததை பத்தி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா நான் போட போறேன். எல்லாத்தையும் பார்த்து ரசியுங்க. உங்களோட கமெண்ட்டுகளையும் பதில் அனுப்பிச்சு விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம மண்ணோட மகத்துவங்க. அதனால கண்டிப்பா பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை ஆசையோட எதிர்பார்க்கிறேன். நன்றி.